தொடர் மக்கள் பிரச்சனைக்கு நின்று மக்களுக்காக போராடி மக்கள் பிரச்சனைக்காக பல வருடங்கள் சிறை சென்று எதிர்ப்பு குரல் தெரிவித்து இந்த மாதிரி நாங்கள் இதுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறோம், இதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறோம்னு மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லி வரணும். விஜய் அவர்கள் ஒரு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு இந்த ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு. விஜய் அவர்கள் பெரிய சம்பளத்தை விட்டுட்டு இந்த அரசியல் ரீதியான வேலைகளுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவர் முன்னாள் சொல்றாரு அப்படின்னா அது தியாகம் கிடையாது. அவருக்கு அரசியல்ல இருக்கக்கூடிய புதுசா ஒரு வேலை வாய்ப்பு இல்லைன்னா ஒரு வருமான வாய்ப்பு இல்லை, அது ஒரு புதிய யுக்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு கெரியர். அவர் ஒரு பொலிட்டிஷியன். இனிமேல் இது சினிமாவிலிருந்து விட்டுட்டு இங்கே வர்றாரு. நாம் எப்படி வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் வேலை செஞ்சுட்டு இப்போ ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தான் அவர் அந்த நோக்கத்தில் வர்றாரு. ஏன்னா விஜய் அவர்கள் செலவழிக்கக்கூடிய காசு அவர் சம்பாதிச்ச கையிலிருந்து உள்ள போடக்கூடிய ஒரு காசு. என்னைக்கு ஒரு தனி நபர் கையிலிருந்து காசை செலவழிச்சு ஒரு வேலை செய்கிறாரோ அன்னைக்கு அவர் முதலாளி.